செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர், நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீர். சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கம்,
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஒருவர் மரித்த பின்புதான் அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்குரிய சடங்குகளை நடத்துவார்கள். மரித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு மத ரீதியாக பலவிதமான சடங்குகள் வித்தியாசமாய் செய்யப்படுகிறது. அந்த சடங்குகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மரணத்திற்கு முன்பாக எதையும் நடத்த மாட்டார்கள். மரணத்திற்கு பின்புதான் அந்த சடங்குகளை நடத்துவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்படுவதற்குரிய சடங்குகள் நடத்தப்பட்டது. சிலுவையை மையப்படுத்தி நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற வண்ணமாக சில வேத பகுதிகளை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, சிலுவையில் ஆண்டவர் மரிக்கவே இல்லை. ஆனால் மரிப்பதற்கு முன்பதாக அவரை அடக்கம் செய்வதற்குரிய சடங்குகள் நடத்தப்பட்டது. பொதுவாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அல்லது மரணத்தை குறித்து பேசினால் உடனே சொல்வார்கள், அபசகுணமாக எதையும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்புன்னா சுட்டுடுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. வாயில் கூட அதை என்ன பண்ணாதீங்க, தப்பி தவறி அறிக்கையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை அடக்கம் செய்வதற்குரிய செயல்களை செய்தவரை பாராட்டி பேசினார். அன்பானவர்களே, பெற்றோர்கள் உயிரோடு கூட இருக்கும்போது சொத்துக்களை பிரிப்பதை குறித்து ஒரு பேச்சு வீட்டில் எழுந்தால் அதை குறித்து என்ன சொல்வார்கள்? பிள்ளைகள் என்ன இப்படி இருக்கிறாங்க, மோசமான ஒரு குடும்பமாக இருக்குதே அப்படின்னு சொல்லுவார்கள். அவசியமாக பேச வேண்டிய ஒரு நற்காரியமாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போது பேசுவதை தவிர்த்து விட்டு மரிச்சிட்ட பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவது தான் நமது கலாச்சாரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கக்கூடிய எந்த பலவீனமான சூழ்நிலை இல்லை. அவருடைய சரீரமோ வாலிப திடகாத்திரமாக இருக்கிறது. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய சரீரத்தில் அடக்கம் செய்வதற்குரிய யூத மத பிரகாரமான சடங்குகள் நடக்கிறது. ஆண்டவர் முகம் சுழிக்கவில்லை. என்ன இப்படி செய்கிறார்களே என்று அவர் கோபப்படவில்லை, வருத்தப்படவில்லை. ஆனால் இந்த செயல் என்னை கனப்படுத்தக்கூடிய செயல் என்று பாராட்டி பேசினார். இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். இந்த சம்பவத்தில் நாம் மரியாளை குறித்து மாத்திரம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் என்பவள் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் பூசி தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். யூத கலாச்சாரத்தின்படி மரித்த ஒருவருடைய சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையை கனப்படுத்தும்படி, மரித்தவர்களை கனப்படுத்தும்படி இந்த தைலத்தை பூசுவார்கள். இந்த தைலம் மிகவும் விலையேற பெற்ற ஒரு தைலம். எல்லாருடைய மரணத்திற்கும் இந்த தைலத்தை பயன்படுத்தாமல் ராஜாக்கள், மத தலைவராக இருக்கிற ஆசாரியர்கள்,
சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள். இப்படிப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் மரிக்கும் பொழுது இந்த தைலத்தை பூசி அவர்களை சமுதாயத்திலே கனப்படுத்துவார்கள். மரியாதையோடு கூட அவர்களை வழி அனுப்பி அந்த அடக்கத்துக்கு வழி அனுப்பி வைப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் சில நாட்களிலே மரிக்க இருக்கிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே. பஸ்கா பண்டிகையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு 6 நாளைக்கு முன்பாக, பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பாக என்றால் இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு 6 நாளைக்கு முன்பாக மரியாள் என்ன செய்கிறாள்? அந்த விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அதை ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைக்கிறாள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கனப்படுத்தும் விதமாக அடக்கம் செய்வதற்கு, மரியாதையாக வழி அனுப்புவதற்கு அவள் முந்திக் கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ரோம் நாட்டிலே மோசமான குற்றவாளிகளை, தேசத்தில் காணப்படுகிற சமூக விரோதிகளை கொலை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தண்டனை இந்த சிலுவை தண்டனை. குற்றவாளிகளுக்கு பலவிதமான தண்டனைகள் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் தண்டனைகள் பல விதத்தில் இருக்கிறது. குற்றவாளிகளுக்கு உச்சபட்சமாக நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான தண்டனை தூக்கு தண்டனை. அதிகமான ஒரு தவறு செய்தவர்களுக்கு, மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ரோம் நாட்டில் உச்சபட்ச தண்டனை என்பது சிலுவை தண்டனை. இங்கு இருக்கிற தூக்கு தண்டனையாவது முகத்தில் ஒரு கருப்பு துணியை போட்டு விடுவார்கள், ஒரு கயிறை கட்டுவார்கள், முடிந்து விட்டது சில நிமிடங்களில். ஆனால் சிலுவை தண்டனை என்பது மரிக்கப் போகிற நபரை மிகவும் கனவீனமாக நடத்துவார்கள். அவமானமாக, நிந்தனையாக, வேதனையாக அவருடைய மரணம் காணப்படும். பொட்டுன்னு சுட்டு கொண்டுட்டா கூட பரவாயில்ல, கழுத்தில் ஒரே விட்டா கூட பரவாயில்ல, தூக்கில் போட்டு மாட்டிட்டா கூட பரவாயில்ல, சில நிமிடங்களில் அந்த வேதனை எல்லாம் முடிந்துவிடும். ஆனால் சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம். சிலுவையிலே ஒரு குற்றவாளியை அடிக்கிறார்கள் என்றால் அவன் மிக மிக அவமானப்படுத்தப்பட்ட, ஒரு கனவீனப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் 6 நாளில் மரிக்கப் போகிறார். கவனியுங்கள் சகோதரனை, சகோதரியே, அவர் எப்படி மரிக்கப் போகிறார்? சிலுவையிலே மரிக்கப் போகிறார். சமுதாயம் அவரை மிகவும் அவமானமான, நிந்தனையான ஒரு பாத்திரமாக பார்க்க போகிறது. என்ன குற்றம் செய்தாரோ, என்ன பாவம் செய்தாரோ, இப்படி ஒரு வேதனையான மரணம் என்று உலகம் அவரை இழிவாக, கனவீனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரியாள் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தைலத்தை பூசி அவள் கனப்படுத்துகிறாள் என்றால், என் ஆண்டவர் குற்றவாளி அல்ல, அவமானமான, நிந்தனையான சூழ்நிலையிலே மரிக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாக்களுக்குரிய, ஆசாரியர்களுக்குரிய, ஐஸ்வர்யவான்களுக்குரிய அந்த கனத்திற்குரிய அடக்கத்தை செய்வதற்கு என் தேவன் பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி அவள் அந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அவரை கனப்படுத்துகிறாள். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவளுடைய செயல், இயேசு அவமானத்திற்குரியவர் அல்ல, குற்றவாளி அல்ல, அவர் மகத்துவமான ராஜா. அவர்தான் ஜனங்களுக்காக ஆசாரியராக செயல்படக்கூடியவர் என்று அவரை மேன்மைப்படுத்தும் வண்ணமாக இந்த ஸ்திரீ செயல்படுகிறார். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும், மரியாளுடைய தடுமாற்றமில்லாத விசுவாசத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை துவங்கும் போதே சீஷரிடத்தில் சொல்ல ஆரம்பித்து விட்டார்.
மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும், சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட என்ன செய்வார்? எழுந்து விடுவார். திடீரென்று சிலுவை மரணம் நடந்துவிட்டால் சீஷர்கள் இடறி போவார்கள். அதனால் முன்கூட்டியே சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஊழியத்தை தொடக்கின அந்த முதல் ஆண்டு காலத்திலேயே ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொல்ல ஆரம்பித்து விட்டார், நான் இந்த உலகத்திலே பிறந்தது மரணத்தை சந்திக்க, அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பலியாக நான் மரிக்கப் போகிறேன், சிலுவையிலே பாடுபட்டு நான் ரத்தம் சிந்தி இந்த மீட்பை சம்பாதிக்கப் போகிறேன் என்று சீஷர்களுக்கு ஊழியத்தின் துவக்க காலம் முதலே ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் சீஷர்கள் விளங்கிக் கொள்ளவே இல்லை. சீஷர்கள் அந்த சத்தியத்தை, ஆண்டவருடைய செய்தியை புரிந்து கொள்ளவே இல்லை. இன்றைக்கும் சபையில் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் சிலருக்கெல்லாம் ஒன்றும் விளங்கவே விளங்காது. ரிசீவிங் எந்த அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது விளங்குறதெல்லாம். இங்கே சீஷர்களுக்கு ஆண்டவர் எத்தனை முறை திரும்ப திரும்பவும் சொல்லினாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு முறை ஆண்டவர் சீஷரிடத்திலே வழக்கமாய் சொல்லுகிறது போல, அடிக்கடியாய் சொல்லிக் கொண்டிருப்பது போல ஒரு முறை ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு சிலுவையிலே மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழ வேண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார். 12 சீஷர்களில் பக்கத்தில் இருக்கிற சீஷன் பேதுரு உற்று பார்க்கிறான். என்ன ஆண்டவர் திருப்ப இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்? ஆண்டவரே இங்கே கொஞ்சம் என் பக்கத்தில் வாரும் அப்படின்னு ஆண்டவர் கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போகிறான். பேதுரு, என்ன நீர் மறுபடியும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்? இது உமக்கு நேரிடாது, நீர் இப்படி மரிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான்? அன்பா பேசலை, கோபமாக பேசுகிறான். என்னதுக்கு இதை நீர் அடிக்கடி பேசுகிறீர்? உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய். பேதுரு விளங்கிக் கொள்ளவே இல்லை. எத்தனை முறை சொன்னாலும் அவர்களால் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆண்டவர் அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டே வருகிறார். ஆனால் சீஷர்கள் சிலுவை மரணத்தை மாத்திரமல்ல, அந்த அற்புத வல்லமைகளை கூட நடப்பிப்பதற்கு விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவும் விசுவாசம் இல்லை, அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியும் வல்லமையும் அவர்களுக்குள் இல்லை. எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் ஒரு மந்தமான ஒரு மக்களாகவே அந்த சீஷர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு முறை துக்கத்தோடு சொல்றார், இன்னும் எவ்வளவு நாள் தான் உங்களோடு கூட நான் பொறுமையாக இருப்பேன்? இன்னும் எவ்வளவு நாள் தான்? எத்தனை முறை நான் கற்றுக் கொடுக்கிறேன், எவ்வளவு முறை உங்களோடு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆனாலும் இப்படி ஒரு மந்தமான மக்களாக இருக்கிறீர்களே, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இப்படி இருப்பேன்? அன்பானவர்களே, நம்முடைய சபையிலும் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? மந்தமான மக்கள் கூட்டமாக நாம் இருக்கிறோமா? சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுகிற மக்களாக நாம் இருக்கிறோமா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான பாத்திரங்களாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரோடு கூட வர்றது, அவர் கொடுக்குற அப்பத்தை சாப்பிட்றது, அவர் கூட அப்படியே மகிமையாக அப்படியே சுற்றி உலா வர்றது, இப்படியே ஒரு சாதாரண கூட்டமாக இருக்கிறோமா? ஆமென் சொல்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீஷர்கள் அவருடைய மந்தமான விசுவாசம், அர்ப்பணிப்பில்லாத ஒரு மனப்பான்மை ஆண்டவருக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது. 3 வருடங்கள் கூடவே இருந்தாலும் சீஷருடைய மனப்பான்மை இப்படி இருக்கிறதே. நான் மரிக்கப் போகிற மரணம் எப்படிப்பட்ட மரணம்? சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்தை உலகம் பார்க்கும் பொழுது, சமுதாயம் பார்க்கும் பொழுது, இது ஒரு அவமானமான மரணம், இது ஒரு வேதனையான கனவீனமான மரணம் என்று சொல்வார்கள். உலகம் சொல்லட்டும், பரவாயில்லை. ஆனால் என்னுடைய சீஷர்கள் என்னுடைய மரணத்தை விளங்கிக் கொள்ளாவிட்டால், இந்த பாடு வேதனை நிறைந்த அந்த மரணத்தை விளங்கிக் கொள்ளாவிட்டால் என்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விடுமோ? என்னுடைய சிலுவை மரணம் கனவீனமாய் மாறிவிடுமோ? ஆண்டவருடைய உள்ளம் கலங்குகிறது. ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறார். சீஷர்களோடு நடந்தாலும் பழகினாலும் அவருடைய இருதயம் சீஷர்களை குறித்த ஒரு துக்கத்தோடு இருக்கிறது. இவ்வளவு மந்தமாய் இருக்கிறார்களே, இவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களே, நான் பாடுபட்டு மரிப்பது, சிலுவையிலே ரத்தம் சிந்துவது வீணாய் போய்விடுமோ?
இவர்கள் கனவீனமாய் நினைத்தால் அந்த சத்தியம் கொண்டு போகப்படாத உலகம் எங்கும் ஒரு துக்கம் அவருக்குள் இருக்கிறது. அந்த சமயத்தில் மரியாள் ஓடோடி வருகிறாள். ஓடோடி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியிலே தைலத்தை எடுத்து உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். அவள் இந்த செயலின் மூலமாய் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், என் ஆண்டவர் கனத்திற்குரிய மகத்துவமான ராஜா, அவர் உயர்ந்த ஆசாரியர், அவர் கனவீனமாய் மரிக்கிற ஒரு நபர் அல்ல, அவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கனத்துக்கும் உரியவர் என்று அந்த செயல் ஒரு சாட்சி சொல்லியது. ஆண்டவருடைய உள்ளம் எத்தனை மகிழ்ந்திருக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கும் விளங்கி கொள்ளாத ஒரு மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் நம்முடைய சொந்த குடும்பமே விளங்கி கொள்ளாத போது நம்முடைய துயரம் துக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். செல்ஃபிஷ் பீப்புள், சுயநலமான மக்கள் பெருகி இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வாழுகிற உலகம், நம்முடைய வீடு, நம்முடைய வேலை ஸ்தலம், நம்ம சுற்றில் இருக்கிற சமுதாயம், யாரை நோக்கி பார்த்தாலும் நம்மளை புரிந்து கொள்ளாத ஒரு மக்கள் கூட்டம். வேதனையான ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பீர்கள் ஆனால் ஒருவரும் விளங்கி கொள்ளாத நிலையிலே நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். யாரையாவது ஒரு நபரையாவது உங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான, உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு அன்பாக, உங்களை கனப்படுத்தும் நபராக ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் துக்கமாக இருக்கிறதை பார்த்த ஆண்டவர் மரியாளின் ஆவியை ஏவி விடுகிறார். மரியாளே, என்னுடைய குமாரனை நீ கனப்படுத்த வேண்டும். ஓடோடி வருகிறாள். ஏன்? ஆண்டவர் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறார். நான் சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க வேண்டும், அதற்காகத்தான் வந்தேன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில், தேவனோடு கூட இணைந்து செயல்படுவதில், சுயநலம் இல்லாமல் தேவன் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அர்ப்பணிப்புள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் இருந்தார். அவர் தனியாக இல்லை, குடும்பம் புரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே நான் ஒரு முறை சம்பவம் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய தாயாரும் சகோதரர்களும் அவரை பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறார்கள். ஏன்? அவருக்கு சொல்லப்படுகிற செய்தி, உம்முடைய மகன் ஏதேதோ பிதற்றி கொண்டிருக்கிறார், அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டு போது போல இருக்கிறது, நீங்கள் போய் அவரை அழைத்து கொண்டு வா என்று. ஸோ அவரை இழுத்துட்டு போகிறதுக்கு அம்மாவும் தம்பிமார்களும் வந்திருக்கிறார்கள். குடும்பம் விளங்கி கொள்ளவில்லை. சபை 12 பேர் கொண்ட விசுவாசிகள் தான் சபை, சீஷர்கள் தான் சபை. எத்தனை முறை டீச் பண்ணாலும் சபை விளங்கி கொள்ளவே இல்லை. ஆண்டவர் திக்கற்ற நிலையில் போய்விட்டாரா? இல்லை இல்லை. பிதாவாகிய தேவன் குமாரனுடைய இருதயத்தை குளிர பண்ணும்படி, அவரை கனப்படுத்தும்படி ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என் அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் எத்தனை ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்க. திக்கற்றவர்களாக என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன்ஸ், அனாதை, கம்ஃபர்ட்லெஸ், ஆதரவற்றவர்கள், ஆறுதலற்றவர்கள், எந்த விதத்திலையும் எந்த ஒரு துணையும் இல்லாமல் இருக்கிறவர்கள் என்று அங்கே வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஒருவேளை குடும்பத்தினரோ, உங்களால் நீங்கள் நெருங்கி பழகிற சமுதாயமோ யாரும் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும், நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பீர்களானால் உங்களை திக்கற்ற ஒரு நிலையிலே கர்த்தர் விடவே மாட்டார். உங்களுக்கு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக யாரையாவது கர்த்தர் பயன்படுத்தியே தீர்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரு 2 நிமிடம் சாட்சி சொல்லிட்டு செய்திக்கு வந்துடுறேன். 17 வயது தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வீட்டில் மிக அதிகமான உபத்திரவம், பாடுகள் வந்தது. அந்த பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ஒன்று ஆண்டவருக்காக நிற்கணும், இல்லைன்னா
ஆண்டவரை மதிலிச்சுட்டு குடும்பத்தோடு இணைஞ்சணும். இதுதான் சூழ்நிலை. ஆண்டவருக்காக நின்னா குடும்பத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும், சொத்துக்களை மற்றவைகளை இழக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன செய்யறது? வேதத்தை எடுத்து வாசித்தேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். ஆண்டவருடைய வசனங்களெல்லாம் என்னை தைரியப்படுத்தியது. தேவ சமூகத்துக்கு போக போக எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை திக்கற்ற நிலையில் விடவே மாட்டேன்னு ஆண்டவர் தைரியப்படுத்திட்டே இருந்தார். உச்சகட்டமான ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு நாள் கடினமான அடி உதை. ஒன்று இப்படி இரு, இல்லையானால் வீட்டை விட்டு வெளியேறும். நான் புறப்பட ஆயத்தமாகிவிட்டேன். என் இயேசுவை நான் விடவே முடியாது. என் இயேசுவுக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன். அன்பானவர்களே, 17 வயது எல்லாவற்றையும் இழந்து, உறவுகளை, ஆஸ்திகளை, சொத்துக்களை இழந்து நான் இந்த வேலூர் பட்டணத்திற்கு வந்தேன். அந்த நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனித்து எல்லாராலும் கைவிடப்பட்டு நிராதரவாக பேசுறதுக்கு ஒரு துணையும் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிற அந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்கள் விளங்கி கொள்ளலை, ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த ரூட்டை மாற்றவே இல்லை, போயிட்டே இருக்கிறார். பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்னே பரலோகம் பார்த்துட்ருக்குங்க. மனுஷகுமாரனாக தேவன் எந்த அளவுக்கு இருக்கிறார் பார்த்துட்டே இருக்குங்க. தனியாக விடலை. உலகம் அவமானப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. சீஷர்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க விலகி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சிலுவை பாடுகளை அவர்களால் புரிந்து கொள்ளாதனால தான் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளித்தான். இயேசுவினுடைய மரணத்தில் யார் கூட இருந்தாங்கன்னா ஒரு சீஷனும் கூட இல்லை, எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரனை சகோதரியே, நான் இந்த வார்த்தையை பேசும்போது எனக்குள்ள நம்ம பிள்ளைகள் மேலே எனக்கு ஒரு பாரம் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையிலே அநேக பிள்ளைகளை நான் இப்பொழுதும் நினைத்து பார்க்கிறேன். இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதமாக உயர்வில் வச்சிருக்கிறார். ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட அதிகமாக ஃபோனில் பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட அடிக்கடி மணிக்கணக்காக பேசுவாங்க. ஃபோன் அவங்கக்கிட்டேருந்து வருதுன்னாவே நான் அதை தவிர்க்கவே மாட்டேன். அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா எந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏன்னா வீட்டை விட்டுட்டு தூரமாக இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவாய்ட் பண்ணவே மாட்டேன். மணிக்கணக்காக ஏதாவது முக்கியமான சூழ்நிலை இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் டைமை தள்ளி போட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? மனுஷகுமாரனாகிய தேவனுக்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மரியாளை ஏவி விட்டு, நீ போ, என்னுடைய குமாரன் அவமானப்படுத்தப்படுகிற கனவீனப்படுகிற நிலையிலே தனித்து விடப்படக்கூடாது, நான் கனப்படுத்துகிறவர் என்பதை விளங்கி கொள்ளும்படி நீ போ, இந்த செயலை செய் என்று சொல்லும் பொழுது மரியாள் அப்படியே கீழ்ப்படிந்து ஓடி ஓடி வந்தது. குமாரனுக்கு ஒரு பலனாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது. கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு ஆதரவும் ஆறுதலும் தேவை என்றால் நீங்களும் நானும் தேவை அல்லவா? நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அன்பையும் ஆதரவையும் கொடுப்பதற்குத்தான் சுற்றிலும் யாரையாகிலும் ஒருவரையாகிலும் பயன்படுத்துவார். ஒன்று பெற்றோராக இருக்கலாம், ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கலாம். இந்த ஆதரவையும் அன்பையும் பெற்றோரோ ஆவிக்குரிய பெற்றோரோ காட்ட தவறினால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தவறி போவதற்கு, இடறி போவதற்கு காரணம் என்ன? உலகம் மாயையான அன்பை விரித்து காத்து கொண்டிருக்கிறது, வீழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆதரவுக்கும் அன்புக்கும் ஆறுதலுக்கும் ஏங்கிட்டு இருக்கும்போது காட்ட வேண்டிய இடத்துல காட்டாமற் போனால் சாத்தான் வலையை விரித்து காத்து கொண்டிருக்கிறான் வீழ்த்துவதற்கு. அன்பு பெற்றோரே, உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கண்டிப்போடு நடத்துங்கள். ஆனால் ஒரு நண்பனைப் போல அன்பாக பழகுங்கள். ஏனென்றால் சத்துரு காத்திருக்கிறான் உங்கள் பிள்ளைகளை வீழ்த்த, தவறான அன்புக்குள் கொண்டு போய் அவர்களை கெடுக்க காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களோ கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருப்பீர்களானால், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக வைராக்கியமாய் வளர்ப்பீர்களானால்,
திக்கற்ற நிலையில விடவே மாட்டார். எங்கு போனாலும், ஒருவேளை அம்மா அப்பாவாகிய நீங்கள் பக்கத்தில் இல்லை என்றாலும் கர்த்தர் யாரையாகிலும் ஒருவரை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார், விடமாட்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த செய்தியை நான் எடுத்துட்டு இருக்கும்போது நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே எடுத்தேன். நம்முடைய சபையிலும் அநேக பிள்ளைகள் வெளியே போய் படிக்கிறார்கள், பலவிதமான சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த பெற்றோரும் சரி நாமும் சரி ஒரு நல்ல அன்பையும் ஆதரவையும் காட்ட வேண்டும். நம்ம விசாரிக்கவும் கவனிக்கவும் தவறினால் கண்டிப்பாய் அந்த பிள்ளைகள் ஏதாகிலும் ஒரு தவறான இடத்தில் சிக்கிக்கொள்வார்கள். அதற்கடுத்து ஐயோ ஐயோ என்று அடித்துக் கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிள்ளைகளையும் கர்த்தருக்காக வளருங்கள், நீங்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாயிருங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறேன்? அன்பானவர்களே, பவுல் கர்த்தருக்காக வைராக்கியமான ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருக்காக மரணத்திற்கும் தன்னை அர்ப்பணித்தவன். எத்தனை பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட தன்னுடைய அர்ப்பணிப்பை விட்டு விடாதவன். ஆனால் அவன் ஊழியம் செய்த ஒரே குற்றத்திற்காக அவனை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு, நாடு கடத்துவதற்கு கட்டளை கொடுக்கிறார்கள். ஒரு கப்பல் பிரயாணத்திலே அவன் சிறை கைதியாக அவமானமாக கனவீனமாக நடத்தப்படுகிறான். அந்த கனவீனத்திலே பவுல் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் பவுலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் அப்செட் ஆகவே மாட்டான். எந்த நிலைமையிலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு. கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போகிறவங்க தாங்க. ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, நமக்கு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் பவுலை கனப்படுத்துவதற்கு ஒரு காரியத்தை செய்கிறார். கொடுங்காற்று எழும்புகிறது, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் உடைந்து கப்பலில் இருக்கிற அனைவரும் மரித்து போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உண்டானது. ஜெபிக்கிற பவுலுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். பவுலே, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற எல்லாருக்கும் நான் தயவு செய்தேன். கப்பற் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆண்டவர் அவனை பலப்படுத்துறார். இதே அவன் ஜெபிக்காதவனா துதிக்காதவனா, ஒரு சில நேரம் நம்ம இருக்கிறோம் பாருங்க, அப்படி இருந்திருந்தான்னா அதே பவுல் என்ன தெரியுமா சொல்லுவான்? என்னை கடலில் சாகடிக்கிறதுக்காக என்னை கொண்டு வந்தீரப்பா, அதோட நான் சிறைச்சாலையில் இருந்திருந்தா கூட நான் பாடி துதிச்சிருப்பேனே, இங்கே சாகிறதுக்காக என்னை கொண்டு வந்திருப்பீர் அப்படின்னு கொண்டு பேசியிருப்பான். ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு, கர்த்தரை உறுதியை பற்றி கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் பக்கத்தில் வருவார். கனவீனமாக அவமானமாக நிந்தனையாக தொடர்ந்து அவனுடைய சூழ்நிலை காணப்பட கர்த்தர் விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கடலை கொந்தளிக்க வச்சார் ஆண்டவர். நல்லா போயிட்டு இருந்த கப்பல் கொந்தளிச்சது யாருக்காக? என் மகன் அங்க கனவீனமாக இருக்கிறான், என் பிள்ளை எனக்கு ஊழியம் செய்தவன் அங்க அவமானப்படுத்தப்படுறான், விடமாட்டேன்னு கர்த்தர் அந்த கப்பலையே கொந்தளிக்க வைக்கிறார். பவுல் சொல்கிறான், நம்ம ஒரு தீவில் போய் விழுவோம். அவன் சொன்ன மாதிரியே தீவுக்குள்ளே போகிறாங்க. இது வரைக்கும் பவுல் சொன்னதை நம்பவே இல்லை மாலுமியும் யாரும். ஆனால் இப்போ பவுல் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்குறாங்க. காரணம் என்னன்னா, அவனுடைய வார்த்தை தான் அப்படியே நடக்குது. ஒருத்தரும் சாக மாட்டோம், நம்ம எல்லாம் உயிரோடு இருப்போம், கப்பலுக்கு தான் சேதம் வரும், அப்படியே நடக்குது. நம்மெல்லாம் ஒரு தீவுக்குள்ளே போய் விழுவோம், அப்படியே நடக்குது. இப்போ பவுலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பவுலை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஏளனமா, அவமானமா, நிந்தனையா. இப்போ எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? ஏதாவது நீர் உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு நாள் வரும் அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறது வீணாக போகவே போகாத அருமையானவர்களே. இன்றைக்கி அவமானமாக இருக்கலாம், நிந்தனையாக இருக்கலாம், ஏளனமாக உங்களை பேசலாம். நீங்கள் ஆண்டவருக்காகவும் சபைக்காகவும் உண்மையாக வைராக்கியமாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். முதல் வார்த்தையை பாருங்க, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து. மரியாதையே இல்லாம கனவீனமா அவமானமா நிந்தனையா இருந்த பவுலுக்கு இப்போ அந்த தீவார் என்ன பண்றாங்க? மரியாதை செய்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு
கனவீனமான அவமானமான மரணத்தை சந்திக்க இருக்கிற அந்த சூழ்நிலையிலே மரியாளுடைய செயல் ஆண்டவருக்கு ஒரு மரியாதையை கொண்டு வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மகத்துவமான ராஜா, கனத்திற்குரிய ஆசாரியர் என்கிற ஒரு மரியாதையை கொண்டு வந்தது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மையும் நடத்துவாராக. இங்க மரியாளுக்குள்ள வரலாம். மரியாள் கர்த்தருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறா பாருங்க. அன்பானவர்கள், நம்ம அப்படி இருக்கிறோமா? மரியாளினுடைய செயல் தேவனை சந்தோஷப்படுத்தியது. எல்லாரும் அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு பெண் அவருடைய இருதயத்தை சந்தோஷ மனம் குளிர பண்ணினாள். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரா? துக்கப்படுறாரா? உங்களை படைச்சி ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே, உங்களை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்கிறதா அல்லது துக்கப்படுகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். மரியாள் அவருடைய சரீரத்தில் தைலத்தை பூசினது மாத்திரமல்ல, தன்னுடைய தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைக்க ஆரம்பித்தாள். அந்த தைலத்தினுடைய மதிப்பு 1 வருட உழைப்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய ஆவரேஜ் சம்பளம் 25,000 வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதத்திற்கு சம்பளம் ஒரு 25,000 சம்பாதிக்கிறோம் ஆவரேஜா. அப்போ ஒரு வருடத்தினுடைய சம்பளம் எவ்வளோன்னா 3 லட்சம் ரூபாய். அந்த 3 லட்சம் பெருமானம் உள்ள அந்த தைலத்தை அப்படியே தேவனுக்காக உடைத்து ஊற்றுகிறார். ஆனால் அதை விட மிக மிக காஸ்ட்லியாக ஒன்றத்தை கொடுக்குறார். கவனிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், தைலம் விலை உயர்ந்ததல்ல, அவள் செய்த செய்கை அதை விட விலை உயர்ந்தது. என்ன அப்படி அவள் செய்து விட்டாள்? 3ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்கள். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை, கவனிங்க அருமையானவர்களே, நம்ம கொடுக்குற காணிக்கை தேவையானது தான். ஆனால் காணிக்கையை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. அவள் செலுத்தின 300 பணத்துக்கும் விலை அதிகமான அந்த தைலம், அதுதான் விலை உயர்ந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் விலை உயர்ந்தது அவள் செய்த இன்னொரு செயல். என்ன செய்தாள்? அவள் தன்னுடைய தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். ஒரு யூத பெண் பொது இடங்களிலே முக்காடு இல்லாமல் வெளியே வரமாட்டாள். அவள் தன் தலையை மூடிக்கொண்டுதான் இருப்பாள். ஒருவேளை வீட்டிற்குள் ஒருவேளை அவள் சாதாரணமான நிலையில் இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தாலேயே அவள் முக்காடிட்டு இருப்பாள். அவளுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கும், முடியே வெளியே தெரியாது. ஒரு பெண் அப்படி முக்காடிடாவிட்டால் அவள் தேவனையும் சமுதாயத்தையும் சபையையும் அவள் கனவீனப்படுத்துகிறாள், அவமானப்படுத்துகிறாள் என்பார்கள். அதனால் சட்டதிட்டத்தின்படி அவள் முக்காடோடு கூட இருப்பாள். 2வது, ஒரு பெண் தன்னுடைய முக்காட்டை நீக்கி தன்னுடைய தலைமுடியை விரித்து போட்டிருந்தால் அவள் ஒழுங்கற்ற பெண் என்று சமுதாயத்திலே கருதப்படுவாள். தவறாக நடக்கிற பெண்கள் அப்படி இருப்பார்கள். ஆதலால் தலை விரிக்கப்பட்ட ஒரு பெண், முடி விரிக்கப்பட்ட ஒரு பெண் ஒழுங்கற்றவள், அவலட்சணமானவள் என்று சமுதாயத்தால் கருதப்படுவாள். கவனியுங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் என்ன நினைச்சா என்ன? அவள் 300 பணம் போதுன்னு பெருசாக நினைக்கல, தன்னை இப்படியெல்லாம் அவமானமாக பேசுவாங்கன்னு நினைக்கல. என் கர்த்தரை நான் கனப்படுத்த வேண்டும், என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். எடுத்த ஒரு வைராக்கியத்தில் அவள் செயல்பட ஆரம்பிக்கிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, யார் என்ன நினைச்சாலும் இருக்கிறத பற்றி பரவாயில்ல. என்னை இப்படி கேவலமாக நினைக்கிறாங்களா? நினைச்சா நினைச்சுக்கிட்டோம். ஆனால் நான் யார் என்று என் கர்த்தருக்கு தெரியும். அவருடைய பாதங்களை துடைத்து நான் அவரை கனப்படுத்துகிறேன். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பானவர்களே, சமுதாயத்துக்கும் சொந்தத்துக்கும் அடங்கி சபைக்கு செய்ய வேண்டிய, தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டீர்களா? சிலரெல்லாம் பொருத்தனை செய்வாங்க ஆண்டவருக்கு. நான் ஆண்டவருக்காக அப்படி இருப்பேன், இதை செய்வேன், இப்படி கொடுப்பேன். ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்தீர்னா ஆராதனைக்கு வருவேன், எனக்கு நீர் வேலையை கொடுத்தீர்னா நான் தசம்பாகம் கொடுப்பேன், எனக்கு நீர் அதை செய்தீர்னா இதை செய்வேன். நிறைய பொருத்தனெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது கடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராவது சொல்லுவாங்க, இது பாரு சும்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஒன்று, அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுவாங்க.
யாராகிலும் தடுத்து விட்டால், எதிர்கருத்து சொல்லிவிட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டு விடுவார்கள். அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஒரு தீர்மானம்னு ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அதை யாருக்காவது மாற்றிக்கொள்ளுகிறீர்களா? அப்படி மாற்றிக்கொள்வீர்கள்னா உங்களுடைய தீர்மானமே இரட்டை மனம் கொண்ட தீர்மானம், டபுள் மைண்டட் பர்சன். நீங்கள் தீர்மானம் போடும்போது எப்படி தெரியுமா போட்டீங்க? செய்யலாமா வானாவா, சரி நம்ம ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணலாம், அப்போ தான் ஆண்டவர் இந்த சுகத்தை, அப்போ தான் ஆண்டவர் இந்த வேலையை வாங்கியாச்சு. ஆனால் பொருத்தனை மாறியாச்சு. அன்பானவர்களே, இந்த மரியாளை பாருங்கள். மரியாள் ஆண்டவர் பாராட்டுறார், அவ்வளோ அருமையாக பாராட்டுறார். மற்றவர்களெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்துறது தவறும்போது யோசிக்கிறாங்க, எப்படி இவரோடு இருந்தா அப்படின்னாலும் யோசிக்கும்போது எதையும் யோசிக்காம என்ன வேணுமானாலும் நினச்சிக்கிட்டோன்னு சொல்லி அவள் தடைகளை தாண்டி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவளாக இருக்கிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இந்த சம்பவம் நடந்த வீடு யாருடைய வீடு? மரியாளுடைய சகோதரியாகிய மார்த்தாளின் வீடு. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, மார்த்தாளின் கணவன் தான் சீமோன் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அந்த சீமோன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கிறான். ஒரு விருந்தினரை, ஒரு போதகரை, ஒரு தீர்க்கதரிசியை வீட்டுக்கு வரவழைத்தால் அவருடைய கால்களை கழுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவருடைய உச்சந்தலையில் ஒரு சொட்டி ஒலிவ எண்ணெயை வைத்து அவர்களுக்கு மரியாதை, சிறப்பு, கனத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் சீமோன் அழைத்தானே தவிர தேவனை கனப்படுத்த வேண்டிய காரியம் ஒன்றையும் செய்யவில்லை. பார்க்கிறார் மரியாள், என்னுடைய வீட்டில் வந்துட்டு ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட கனவீனமா? போகிறாள் வீட்டிற்குள். ஒரு வருட உழைப்பு, அவளுடைய எதிர்காலத்துக்குரிய சேமிப்பு உடைக்கிறாள். என் ஆண்டவருக்காக நான் அவர் கனப்படுத்தப்படணும். இரண்டாவது, தன்னுடைய தலைமயிரை விழித்து தன்னுடைய தலைமயிரால் துடைக்கல். தன்னுடைய எதிர்காலம், பணம் மாத்திரமல்ல, யார் என்ன நினைத்தாலும் பேசினாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. என் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள், உங்களுக்குரியவைகளை அர்ப்பணிக்கிறீர்கள். அதுதான் தேவனுக்கு உகந்த ஒரு காணிக்கை. ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும். உங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா என்பதை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் ஊழியம் செய்யலாம், நிறைய பொறுப்புகளில் சபையில் இருக்கலாம், பாடல் ஆராதனையில் இருக்கலாம், நீங்கள் சபைக்கு பல காரியங்களை செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம். காணிக்கை, தசம பாகம், ஊழியம். ரெண்டாவது, கர்த்தர் என்னை அங்கீகரிக்கிறாரா? காஸ்ட்லியாக மரியாள் கொடுத்தது அந்த தைலம் அல்ல, அவள் தன்னையே கர்த்தருக்காக கொடுத்தாள். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன் அருமையானவர்களே. இதனுடைய இன்னொரு சத்தியம் என்ன தெரியுமா? அந்த மரியாள் தன்னுடைய தலைமயிரை விரித்து ஆண்டவருடைய பாதத்தை துடைத்ததற்கு இன்னொரு அடையாளம், சத்தியம் என்னவென்றால், தைலத்தை உடைத்து ஊற்றினது அவரை அடக்கம் செய்வதற்கு. தன்னுடைய தலைமயிரால் அந்த தைலத்தை துடைத்தது அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக. என் இயேசு மரித்தவர் மாத்திரமல்ல, அவர் மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுகிறவர். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சத்தியம் விளங்கல, சீஷர்களுக்கு சத்தியம் விளங்கல. ஆனால் இந்த பெண் சத்தியத்தை அந்த அளவுக்கு ஆழமாய் அறிந்து கொண்டாள். யாருக்குங்க சத்தியம் நல்லா விளங்கும்? ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் நெருங்கி வாங்க, இந்த வேதம் விளங்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா இந்த வேதம் புரியாத ஒரு புதிராக இருக்கும், சத்தியம் விளங்காது. கிட்ட வந்தீங்கன்னா தான் புரியும். ஒரு வீட்டில் சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததாம், கழுத்தை வெட்டு, இப்போ கழுத்தை வெட்டிட்டியா, இப்போ கையை வெட்டிட்டியா, ஓகே, அடுத்ததாக இடுப்பை வெட்டு அப்படின்னு கேட்டுடும். வெளியே நின்னவன் பார்த்துட்டான், உள்ள ஏதோ ஒன்று நடக்குது. உடனே போய் அங்கே இங்கே ஆட்களை சொல்லி, இங்கே ஏதோ ஒரு கொலை நடக்குது, சம்பவம் நடக்குது, வாங்க அப்படின்னு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒரு டெய்லர் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார், ப்ளவுஸை எப்படி வெட்டணும். ஹல்லேலூயா. கழுத்தை வெட்டு, கையை வெட்டு, இடுப்பை வெட்டு, அது ஸ்டிச்சிங்க்கு கற்றுக் கொடுக்குறார். முதல்ல கட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதனால் கட்டிங் முதல்ல கற்றுக் கொடுக்குறார். வெளியே இருந்து பார்த்தா விளங்காது, வெட்டுறவன், குத்துறவன், அடிக்கிறவன் இப்படி தான் தெரியும். உள்ளே வந்து பார், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. சத்தியத்தை உன்னால் விளங்கி கொள்ள முடியும். சபைக்கு தொடர்ந்து வந்து பார்,
தேவனுடைய மகத்துவத்தை விளங்கி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. மரியாள் சத்தியத்தை மிகவும் அதிகமாய் விளங்கி கொண்டவள். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று 11 இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் இப்பொழுது மரிக்கப் போகிறேன், பஸ்கா நாளிலே மரிக்கப் போகிறேன், சிலுவையிலே மரிக்கப் போகிறேன் என்னால் 11 ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவு கூறுகிறாள். என் இயேசு மரிக்கிறவர் மாத்திரமல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு அடையாளமாக என் சகோதரன் மரித்தான், லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்த என் சகோதரன் என்ன செய்தான்? எழுந்து வந்தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எத்தனை வேதனையாய் மரித்தாலும் அவர் வேதனைக்குரிய அவமானத்திற்குரியவர் அல்ல. அவர் மகத்துவமான ராஜா மாத்திரமல்ல, அவர் மரித்த நிலையில இருக்க மாட்டார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த மரியாளுடைய விசுவாசம், மரியாளுடைய அர்ப்பணிப்பு மிக ஆச்சரியமாக இருக்குது. பிரதர் அண்ட் சிஸ்டர், இயேசுவின் சிலுவை பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது ஆண்டவரோடு? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குது? சொந்த பந்தம் ஏதாவது சொல்கிறாங்க, ஊர் உலகம் இப்படி பேசுது, அதனால தான் பாஸ் நான் இப்படி பெருசாக ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன். பரலோகம் மகிமைப்படாது, தேவனுடைய இருதயம் உங்களால் மகிழாது. ஆனால் என்னன்னா நடக்கட்டுமே, ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலமே கர்த்தர் தான், ஹல்லேலூயா. அவர் என்னை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வைராக்கியமாக நின்று பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தியை மாத்திரம் நான் வச்சுட்டு முடிக்க விருப்பப்படுகிறேன். 8 தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். பணத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அவள் எனக்காக ஒரு நற்காரியத்தை செய்திருக்கிறாள், என்னை கனப்படுத்துகிற காரியத்தை செய்திருக்கிறாள், அவளை தொந்தரவு பண்ணாது, அவளை விட்டுடு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்கூட எப்பொழுதும் தரித்திரர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, தரித்திரம்னாவே பணத்தை மாத்திரம் எடுத்துக்காதீங்க. பணம் மாத்திரம் தரித்திரம் கிடையாது. இந்த உலகம் அன்புல தரித்திரமாக இருக்கிறது. அன்பு காட்டுகிற மக்களை காண்பது மிக அரிதாக இருக்கிறது. ஆதரவாய் 4 வார்த்தைகளை பேசுகிற மக்களை காண்பது மிக அரிதாக இருக்கிறது. உதவி செய்கிறவர்கள், ஆறுதலாக அன்பு காட்டுகிறவர்கள், இதெல்லாமே இந்த உலகத்தில் காண முடியாத ஒரு காட்சி. ஆனால் பணம் நிறைய இருக்கிறது. வீட்டிலேயும் சரி வெளியேயும் சரி பணத்துக்கு குறை கிடையாது. ஆனால் எதுக்கு குறை இருக்குது? அன்புக்கு, ஆறுதலுக்கு, ஆதரவுக்கு. அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தால் ஆண்டவர் உங்க பக்கத்தில் தரித்திரர்களை வைக்க மாட்டார், உங்க பக்கத்தில் ஐஸ்வர்யவான்களை வைப்பார். ஹல்லேலூயா. எதில் ஐஸ்வர்யவான் தெரியுமா? ஒரு வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எதுலங்க ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர்? பணத்திலையா? உலகத்தையே படைத்தவருக்கு பணம் ஒரு பொருட்டா? அவர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மன்னிப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் வல்லமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்க பக்கத்தில் யார் இருப்பாங்கன்றதை நீங்களே முடிவெடுத்துங்க. உங்க பக்கத்தில் தரித்திரர்கள் இருக்கணுமா? அன்பு காட்ட முடியாதவர்கள், வெறுப்பவர்கள், கசப்பு, கோபம், எரிச்சல், பகமை, இப்படிப்பட்ட ஆட்கள் உங்க கூட இருக்கணுமா? அந்த சீஷருடைய கேட்டகரி. ஆனா மரியாள் பக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களெல்லாம் அந்த கல்லறைக்கு ஓடும்போது கூட ஆண்டவர் அங்கே இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அன்பில், ஆதரவில், ஆறுதல் கொடுக்கிறதுல, உதவி செய்கிறதுல, வல்லமை வெளிப்படுத்துகிறதுல அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீங்கள் ஆண்டவருக்காக நின்று பாருங்க, நீங்கள் குறைவில்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உலகம் இப்படி சொல்லுது, மனுஷன் இப்படி சொல்கிறான், அவன் இப்படி அப்போ எப்படின்னா உங்கள் பக்கத்தில் தரித்திரர்கள் இருப்பார்கள். நீங்கள் அன்புக்கு ஏங்குவீர்கள், ஆதரவுக்கு ஏங்குவீர்கள். எதுவும் உங்களுக்கு நிலையாக இருக்காது. மாய்மாலமானது, உங்களை வீழ்த்துவது, உங்களை ஏமாற்றுவது, இப்படிப்பட்ட தரித்திரமான சூழ்நிலை தான் உங்களுக்கு காணப்படும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட இடத்தை கொடுக்காதபடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காலவெளியிலே மரியாள்
தன்னுடைய மகிமையை காட்டிலும் தேவனது மகிமையை விரும்பினாள். தனக்கு ஒரு கனம் வரணுன்றதை காட்டிலும் தேவன் கனப்படுத்தப்படணும்னு விருப்பப்பட்டாள். தன்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்றதுக்காக அந்த பணத்தை, அந்த விலையேற பெற்ற தைலத்தை அப்படியே அடக்கி வைக்கல. என் இயேசு கனப்படுத்தப்படணும், அவர் நாம உயர்த்தப்படணுன்றதுக்காக அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறாள். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் என்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளது அன்பும் அர்ப்பணிப்பும் நினைவு கூறப்படும். 2 கரங்களை உயர்த்தி பரலோகம் எத்தனை சந்தோஷப்பட்டிருக்கும். இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கும்போதே எனக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவரே, என்னை பார்க்கும் பொழுது நீர் துக்கப்படக்கூடாது, என்னை பார்க்கும் பொழுது நீர் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. இந்த சபையை பார்க்கும் பொழுது நீர் துக்கப்படக்கூடாது, ஒவ்வொருவரை பார்த்து நீர் சந்தோஷப்படணும். இவர்களால் என் நாமம் மகிமைப்படுகிறது, இவர்களால் இந்த தெருவில் என்னுடைய நாமம் கனப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை படைக்கிறேன், என்னை புதிதாக்கும் ஆண்டவரே, என்னையே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, தைலத்தை தருவது இருக்கட்டும், தசம பாகத்தை காணிக்கை தருவது இருக்கட்டும், நான் ஆண்டவருக்காக அந்த வேலையை செய்கிறேன் இந்த வேலையை செய்கிறேன் என்பது இருக்கட்டும், இதை காட்டிலும் பிரதானமானது என்னையே நான் தருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய முழுமையும் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் துக்கத்தோடு கூட இருக்கக்கூடாது. நம்முடைய வீட்டுக்குள்ளாக, நம்முடைய சபைக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் மகிழ வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன், உங்களிடத்திற்கு நான் வருவேன், உங்களை நான் தரித்திரர்களுக்கு மத்தியிலே வைக்க மாட்டேன், நான் ஐஸ்வர்ய சம்பன்னர், உங்களையும் அப்படிப்பட்ட நன்மையில் நிறைந்த இடத்துல வைப்பேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, என்றைக்கு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேனோ அன்றைக்கே நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். நீர் சொல்லுகிறீர், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லுகிறீர். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் முழுமையாய் உமக்குத்தான் சொந்தம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஆண்டவரே முழுமை, என்னுடைய ஆண்டவரே கர்த்தாவே பேர் புகழ், என்னுடைய பணம், என்னுடைய எதிர்காலம் எல்லாமே உமக்கு மாத்திர கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உலகத்துக்காகவோ உலக மனிதர்களுக்காகவோ ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே என்ன பேசுவார்கள் என்பதற்காகவோ நான் அடங்கி விட மாட்டேன், நான் அன்பு கூறாமல் இருந்து விட மாட்டேன். செயல்படாத ஒரு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பாத்திரமாக நான் இருக்க மாட்டேன். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த மரியாதை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவு தேவனை கவர்ந்த ஒரு பிள்ளை. எங்கெல்லாம் என் மரணம் உயிர்த்தெழுதல் சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பிள்ளை குறித்து சொல்லப்படும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு ஆண்டவரே முக்கியமான இடத்தை அவ பெற்றுக்கொண்டாள். ஆண்டவரே, 3 வருஷம் கூடவே இருக்கிறது முக்கியம் இல்லப்பா, நாங்கள் என்ன உமக்காக செய்கிறோன்றது முக்கியம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே,
வசனத்தை வாசிக்கிறதோ தியானிக்கிறதோ இதுவே எங்களுடைய நேரம் போக்குகிற நேரமாக இருந்துடக்கூடாது. அதன்படி எங்களை அர்ப்பணிக்கணும். இந்த முழு சபை, ஒவ்வொரு குடும்பம், தனிப்பட்ட நபர்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சபைக்கு ஒரு ஆதரவா, சபைக்கு ஒரு பலனா, உம்முடைய நாமத்துக்கு மகிமையா கனமா நாங்கள் யாவரும் காணப்பட அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உலகமோ உறவுகளோ எங்களை அவமானப்படுத்துகிறது என்பதற்காக நாங்கள் பின்வாங்கி போய்விட மாட்டோம். யார் என்ன சொன்னாலும், எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே எப்படி யார் பேசினாலும் சரி, எங்களை ஆண்டவரே முழுமையாய் உமக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கனம் துதி மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.